அவுடி எடுத்துட்டாலே அவுட்டோர் வ்ளாக் பண்ண போறேன்னு அர்த்தம். ஆடின்னு சொல்லிட்டு ஹுண்டையில கிளம்பி போறான். யார் இந்த மென்டலு? வணக்கங்களே, இன்னைக்கு நாம டொராண்டோல இருந்து 4 மணி நேரம் டிரைவ் பண்ணி மோரஸ் பகுங்கிற ஊருக்கு வந்திருக்கோம். இங்க அப்பர் கனடா வில்லேஜ்னு ஒரு ஸ்பாட் இருக்கு. ஆல்ரெடி நான் வந்திருக்கேன். கிறிஸ்மஸ் டைம்ல ஸ்னோ பேக்ட்ராப்ல 1 மில்லியன் லைட்ஸோட சும்மா ஜகஜோதியா மின்னும். வின்டர் இருட்டில் பார்த்ததா இப்ப சம்மர் வெளிச்சத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்திருக்கேன். இந்த இடம் ஏன் ஸ்பெஷல்னா 1860s கெனடிய கிராமத்தை பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்கணும்ல, வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுவோம். So there's 2 free adult tickets to come back and visit us again. Sure. Complimentary. Okay. Did you want your print off there? Oh, yes, I will. Thank you. And there you go. Enjoy your day. Yeah. Bye-bye. Bye. ஃபர்ஸ்ட் இந்த பில்டிங்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? எம் ஆசல்ஸ்டீன் உல்லன் ஃபேக்டரி. மிஷின் ஓடுற சவுண்ட் கேக்குதுங்க. மில் என்ட்ரன்ஸ். இங்க கயிறு போட்டிருக்காங்க நாட்டலோட. ஓ, படிக்கட்டு இருக்கா? மேலே தான் சவுண்டு கேட்குது. அங்கே போய் பார்ப்போம். சிலிண்டர் மாதிரி இருக்குல்ல, இதோட பேர் கார்டிங் மிஷின். ராவுல் பார்த்தீங்கன்னா மொத்தையா கச்சக்கச்சுன்னு இருக்கும். அதை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி லாங் அண்ட் ஸ்மூத் ஃபைபர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு பாருங்க. வீவிங் அண்ட் ஃபினிஷிங் கீழேயா, போய் பார்க்கலாமா? மேலே சுற்றின நூல் பண்டில்ஸ்லாம் இங்கே கொண்டு வந்து தான். அங்கே பாருங்கள், பெட்ஷீட்டா பிளாங்கெட்டா தெரியல. ஸோ பேஸ்மெண்ட்டில் தான் நெசவு பண்ணி ஃபைனல் ப்ராடக்டாக வருது. எஸ்ஜே பெலமி ஸ்டீம் ஃப்ளார் மில்ஸ். நம்ம ஊர் மாவு மில் மாதிரி நினைக்கிறேன். கல்லுலேயே கட்டியிருக்கானுங்கடா. நைஸ் பா. 1821 கட்டின பில்டிங்கு 1980s இங்கே கொண்டு வந்து ரீஅசம்பிள் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 லெவல்ஸ் இருக்காங்க. இங்கே மிஷின்ஸ்லாம் இருக்கும். அரைச்ச மாவை கொஞ்ச நாளைக்கு இங்கே மூட்டை கட்டி வச்சுருப்பாங்க. அப்புறமா அதை பேஸ்மெண்ட்டில் ஸ்டோர் பண்ணிப்பாங்க. மாடி மேலே மாடி கட்டி மாவரைச்சி சேர்த்து வைத்த பெல்லமி. ஓகே, மேலே மாவு அரைக்கிறதுக்கான ரா மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. நான் ஏதோ லேக்குன்னு நினச்சேன், பட் இவங்களால் செயற்கையாக உருவாக்கப்பட்ட வாட்டர் பாடி இது. கெனால், கால்வாய்னு சொல்லலாம். இதை வச்சு 2 விஷயங்கள் இங்கே பண்ணுறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ப்ளீஸ் ஸ்டே ஆஃப் த லாக்ஸா. புஷ்பா இங்கே வந்து வேலையை காட்டியிருக்கான் போல். ஏன்டா இப்படி அறுக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? வாங்க உள்ள என்ன இருக்கிறாங்கன்னு பார்ப்போம். I measure off the blade at this end. Sean measures off a nail driven in the bump at his end. இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு 2 பேரும் லாகை ஸ்ட்ரெயிட்டாக அலைன் பண்ணுறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக இல்லைன்னா கட்டு தப்பாக வருமா. அலைன் பண்ண அப்புறம் ஒருத்தர் சுற்றியை வச்சு சைடில் டங்கு டங்குன்னு அடிக்கிறாரு. அப்போ தான் லாகு கிளாம்பில் போய் டைட்டாக லாக் ஆகிக்கும். இல்லைனா பிளேடு ஓடும்போது கட்டை கிளண்டு உருண்டுரும். லாக்கு கன்ஃபார்ம் ஆன உடனே இன்னொருத்தர் அங்கே லெவரை புல் பண்ணுறாரு பாருங்க. அவ்வளோதாங்க, மிஷின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டேய் ஒரு நிமிஷம், எலக்ட்ரிசிட்டி 1879 தான் கண்டுபிடிச்சாங்க. அப்போ 1860s மிஷின்ஸ் எப்படி ஆப்ரேட் ஆகிருக்குன்னு நீங்கள் அப்பயே கேட்டிருக்கணும். இல்லைனா இப்போயாச்சும் கேட்கணும். கேட்காட்டி நான் சொல்கிறேன். வெளியே கெனால் பார்த்தோம்ல, அது மில் கீழே தான் ஓடுது. போய் காட்டுறேன். நாம் முன்னாடி பார்த்த பில்டிங்ஸ் கீழேயும் இதான் இருக்குது. அவர் லெவரை இழுத்த உடனே வாட்டர் ரிலீஸ் ஆகிடும். ஹைட்ரோ எனர்ஜி மூலமாக தான் அந்த காலத்தில் ஆலைகள்லாம் ஒர்க் ஆச்சு. இங்கே பாருங்கள், தண்ணி வீலை சுற்ற வைக்குதா, அதனால தான் மேலே பிளேடு மூவ் ஆகுது. ஃபிசிக்ஸில் சொல்லணுன்னா
பொட்டன்ஷியல் எனர்ஜி கெனால் வாட்டர், கைனெட்டிக் எனர்ஜி தண்ணி ஓடுறதால வீல் சுத்துது, மெக்கானிக்கல் எனர்ஜி மேலையும் கீழையும் ஓடிட்டே மரக்கட்டையை கட் பண்ணுது. எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட், ராதர் இட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஆர் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். சரி, இவங்கெல்லாம் பல ஜெனரேஷன்ஸாக இந்த வில்லேஜ்லேயே வாழ்ந்துட்டு இருக்காங்களா? ஏன் இன்னும் அந்த காலத்து விஷயங்களை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணலையா? யோசிச்சிட்டே இருங்க, நெக்ஸ்ட் பில்டிங் பார்த்துட்டு சொல்கிறேன். Gives us a continuous run of air into the fire, makes a nice steady fire. When it's hot, it's much easier to work with. Now, when I say very hot, it is. The dark red that is the base color, your first color you'll see, is 1,000 degrees Fahrenheit. That's still too cold of iron. As it gets hotter than that, that color goes up. There's the red down there at the base. And you can see that's a fairly bright orange. So that's probably working 1900 degrees, maybe 2000 degrees Fahrenheit. As it gets hotter than that, eventually it will become white. And white hot is about 2700 degrees Fahrenheit. And that's probably one of the simplest things, and if you ever are in a demonstration blacksmith shop, this will be something like this is what they'll make. And you can't tell from looking at it. You could feel the heat radiating from it, but you shouldn't just reach in and pick up something. Anything on that table, you're welcome to handle. None of that's hot now. You hear it, the water boil when I put it in? So, 3 seconds ago it was too hot to handle. Anybody want to try it? The 2 seconds in the water took any residual heat out of that. You want to try it? It's Cold. You could hang a hat or my apron or my vest or. இந்த தாத்தா பண்றத பார்த்தா உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வந்திருக்குமே. எஸ், நான் தாண்டா லியோ தாஸ். டேய், இந்த தாத்தா பண்றத பார்த்தாதான்டா நீ கேட்ட கேள்விக்கான பதில் எனக்கு தெரியுது. ஒருவேளை நாடக கலைஞர்களா இருப்பாங்களோன்னு டவுட் வருதா? இவங்க எல்லாருமே அப்பர் கனடா வில்லேஜோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ், ஹிஸ்டாரிக்கல் இன்டர்பிரட்டர்ஸ், வரலாற்று நிபுணர்கள்னு சொல்லலாம். அதனால தான் அந்த காலத்து விஷயங்கள்லாம் இவங்களால கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. நாம் ஏதாச்சும் கேள்வி கேட்டு மடக்குனாலும் அதுக்கான ஆன்சரையும் ரெடியாக வச்சுருக்காங்க. அந்த கேரக்டரை விட்டு வெளியே வராமல் 1860s வாழ்ந்த மக்கள் மாதிரியே நம்மக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. சூப்பர்ல. என்னங்க டயர்டாக இருக்கா? இன்டர்வல் விடுவோமா? நான் லஞ்சு வாங்கிக்கிறேன், நீங்கள் போய் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. சினிமாவில் இன்டர்வல் அப்புறம் ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகும்ல, அதே மாதிரி நான் லஞ்சு முடிச்சுட்டு அப்பர் கனடா வில்லேஜோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறேன். Two veggie burger. Two veggie, yeah. எதுக்காக சங்கர் படம் மாதிரி இவ்வளோ செலவு பண்ணி செட்டு போட்டிருக்கானுங்க? ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்கிறேன். இந்த மொத்த வில்லேஜுமே ரீகன்ஸ்ட்ரக்டட், அதாவது மறுமீட்கப்பட்ட கிராமம்னு சொன்னால் நம்புவீங்களா? இதெல்லாம் ஒரு காலத்தில் வேற ஒரு ஊரில் இருந்தது, அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு செங்கலை கூட அசைக்காம இங்கே வந்து செட் பண்ணியிருக்காங்க. மக்கள் வந்து பார்க்கறதுக்காகலாம் இவ்வளோ செலவு பண்ணி இதை கட்டினாங்கன்னு இல்லை, எதனால் ஒரு கிராமத்தையே பேத்தெடுத்து இங்கே வச்சாங்க. செயின்ட் லாரன்ஸ் சீவே ப்ராஜெக்ட். கிரேட் லேக்ஸ் டு அட்லாண்டிக் ஓஷன் போகிற வழியில் செயின்ட் லாரன்ஸ் ரிவர் வரும். ஆனால் அது குறுகலான வழிங்கிறதுனால பெரிய கப்பல், வெசல் கண்டெய்னர்ஸ்லாம் போக முடியல. அந்த வழியை விரிவாக்கணும்னா அதை ஒட்டி இருக்கிற சில கிராமங்களெல்லாம் மூழ்கடிக்கணும். இது மூலமாக அட்லாண்டிக் ஓஷன் டு கிரேட் லேக்ஸ் பெரிய கப்பல்கள் ஈஸியாக வரலாம், சுற்றி வர டைம் சேவ் ஆகும், யூஎஸ் அண்ட் கனடா எக்கனாமி பூம் ஆகும்னு நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தது. 1950s ஸ்டார்ட் ஆன இந்த எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட் தான் செயின்ட் லாரன்ஸ் சீவே ப்ராஜெக்ட்.
இப்படி மூழ்கடிக்க போற கிராமங்களை லாஸ்ட் வில்லேஜஸ்னு ஐடென்டிஃபை பண்ணி அதோட ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயில்ஸை பாதுகாக்கணும்னு அங்க இருந்த முக்கியமான கட்டிடங்களை எல்லாம் பேத்தெடுத்து இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அப்பா, பில்டிங்கை மூவ் பண்ணியாச்சு, வரலாற்றை பாதுகாத்துட்டோன்னு இல்லாம ஒவ்வொரு இடத்துலையும் என்ன வேலை நடந்துச்சு, அதை அந்த டைம்ல எப்படி பண்ணாங்கன்னு வரப்போற ஜெனரேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு இன்னும் இதை நடத்திட்டு இருக்காங்க. அதனால தான் எலக்ட்ரிசிட்டி, மாடர்ன் மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்றது இல்லை. இப்போ நாம போயிட்டு இருக்கிற மில் ஸ்ட்ரீட், அந்த டைம்லையும் மில் ஸ்ட்ரீட்டுன்னு தான் இருந்தது. அங்கே மில் க்ரீக்னு ஒரு வாட்டர் பாடி இருக்கும். எப்படி அதோட தண்ணியில் இருந்து 1860s மில்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணாங்களோ அதே மாதிரி இருக்கணும்னு இவங்க செயற்கை இந்த குட்டையை உருவாக்கிட்டு ஹைட்ரோ பவர் எடுக்கிறாங்க. இதுதாங்க 1860s பிரிண்டிங் ப்ரெஸ். போஸ்டர்ஸ் அடிக்கணும்னா ஒர்க்கிங்கை தான் ஆரம்பிப்பாங்க. இந்த கல் பேர் இம்போசிங் ஸ்டோன். இதோட வெயிட் ஆல்மோஸ்ட் 200 கிலோ இருக்குங்கிறாங்க. இது மேலே ஒரு ஃப்ரேமை வச்சு என்ன பிரிண்ட் பண்ணணுமோ, லெட்டர்ஸ், ஃபோட்டோஸ் அதெல்லாம் பேக்வேர்ட்ஸில் அடுக்குவாங்க. செட் பண்ண அப்புறம் ஃப்ரேமை மட்டும் எடுத்துட்டு பிரிண்ட் மிஷினுக்கு போவாங்க. அங்கே இங்கு தடவி பேப்பர் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணால் போஸ்டர் ரெடி. இவங்க காட்டுறாங்க பாருங்க, ஆல்பபெட்ஸ், நம்பர்ஸ், இதெல்லாம் மெட்டல் பீசஸ் தான். T, the H, the E, right smack in front of me. And that one there is a space. That's your little short blank. Okay. And we've got 3 different sizes. So if you get to the end of the line and you can't get the E in half, you got to go back in your line. You're going to take up thick spaces, put in thinner spaces to get that E. Because we have to be, they call it fully justified. I cannot end a line with a space. இங்கே 40க்கும் மேலே ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ் இருக்குங்க. ஒவ்வொன்றையும் போய் காட்டினா இந்தியன் 2 விட வீடியோ பெருசாக ஓடும். அதனால் செலக்டட் பில்டிங்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாட்டி கைத்தறி பண்றத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. I am out of the box thinker and I'm also an industrial dyer. That's where my training is. இவங்க 19th century ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வாழ்க்கை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. விவசாயம் பார்ப்பாங்களாம், கூடவே வீட்டு வேலை, சமையல்லாம் செய்யணுமா. இப்போ இருந்த DIML, Day in My Life of Foreign Housewives வீடியோ போட்டிருப்பேன்னு ஃபீல் பண்ணாங்க. இதுதான் தவறான செயல். இதாங்க லாஸ்ட் ஹோம் டூர். 1860s அப்பர் மிடில் கிளாஸ் வீடு ஆர் ஃபார்ம் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெண்டு லிவிங் ரூம்ஸ், ஒன்று ஃபேமிலிக்கு, இன்னொன்று கெஸ்ட்டு வந்தால் உட்காந்து பேச. மேலே பெட்ரூம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். டங்கு டங்குன்னு சவுண்டு கேட்குது. ஏதாச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கான்னு தெரியல. பின்னாடி பேட்டியோ, கார்டன், 2 in 1. அட, இவன் தான் தட்டின்னு இருக்கானா? மூட்டை பூச்சி கொள்ளும் நவீன மிஷின் மாதிரி அடிச்சுக்கினே இருக்கான். குழந்தைங்கள பார்த்தீங்களா, அப்படியே கேரக்டராகவே வாழ்கிறாங்க. இது மாதிரி சின்ன வயசில் நான் டங்கு டங்குன்னு அடிச்சிட்டு இருந்தேன்னா அதை பிடிங்க மண்டையில் அடிச்சிருப்பாங்க. இந்த வீடியோ டிசைன் பார்த்தா நம்ம சேனல்லையே அலெக்சாண்டர் கிரகாம் பெல்லோட ஹோம் டூர் போட்டிருந்தேன். அப்படியே டிட்டோ. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், இதை பார்த்து முடிச்சுட்டு அதை பாருங்கள். நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு பண்ண வீடியோ, ஆனால் வியூஸே வரல. மேலே ஆஸ் எக்ஸ்பெக்டட் பெட்ரூம்ஸ் தான் இருக்குது. ஓகே, போகலாம். உங்களுக்கே தெரியும் 1850s 60s காருங்கிறதே இல்லை. அப்போ மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போயிருப்பாங்க? ஒன்று குதிரை வண்டி, இன்னொன்று கப்பல். இப்போ நாமளும் அவங்கள மாதிரி ட்ராவல் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு குதிரை வண்டியில் போவோம்.
எனக்கு நடக்க வேணாம், ஒவ்வொரு பில்டிங்குள்ளே போயும் பார்க்க வேணாம். ஆனால் வந்ததுக்கு இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் ரவுண்ட் அடிக்கணும்னா இந்த குதிரை வண்டி பெஸ்ட்டு. தேங்க்யூ. குதிரை முடிச்சாச்சு. அடுத்த போட் ரைடோட வீடியோவை நாம முடிச்சுக்கலாம். ஏங்க அங்க பாருங்க, குதிரை தாங்க போட்டை இழுத்துட்டு வருது. குதிரை பேரு மேகியா. அப்ப ஃபுல் நேம் என்ன? மரகதவல்லியா? இவங்க 2 பேர் எதுக்கு இருக்காங்கன்னா, போட்டை ஸ்டியர் பண்ணி கரெக்டான டைரக்ஷனில் கொண்டு போகிறதான். எல்லா ஹெவி லிஃப்டிங் வேலையும் குதிரை தாங்க பார்க்குது. அந்த காலத்தில் மனுஷங்க மட்டும் இல்லை, ஆடு, கோழி, நெல் மூட்டை, மரக்கட்டை மாதிரி வியாபாரத்துக்கும் நிறைய ஐட்டம்ஸை ஏற்றிட்டு போவாங்க. அவ்வளோ வெயிட்டை மனுஷங்களால் தள்ள முடியாது. குதிரை பலம்னு சொல்லுவாங்களே, லேண்டில் இவ்வளோ வெயிட்டை புல் பண்ணுறதை விட வாட்டரில் குதிரைக்கு அது ஈஸியாக இருக்குமா. அதுக்காக தான் ஹயர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நண்பர்களே, வீடியோ எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஃபன்னா இருந்ததா? கனடா ஹோம் டூர், கனடா காஸ்கோ டூர், கனடாவில் கருவேப்பிலை கிடைக்குமா, கனடாவில் கொத்தமல்லி இவ்வளோ வேலையா, கனடாவில் தொடப்பக்கட்டை கிடைக்குமா, இந்த மாதிரியா இல்லாமல் கனடாவில் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத விஷயத்தை இந்த வீடியோவில் பார்த்தீங்களா? இது எல்லாத்துக்கும் எஸ் சொல்கிறீங்கன்னா எஸ் சொல்கிறதோட நிற்கக்கூடாது. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் ஊர் சுற்றும் வாலிபன்.